ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் போயம் பார்க்கலாங்க. இந்த போயமோட போயிட்டு யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகேங்க, போயிட்டு பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம டேரக்டாக நம்ம போயமுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸை வந்து பாருங்கள். ஸோ இங்கே இந்த போயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 6 லைன்ஸ் இருக்குங்க. ஸோ 6 லைன்ஸ் வந்து நம்ம என்னென்ன சொல்லுவோம், செசட் இல்லைங்களா. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் எங்கே பார்த்தோம், லைஃப் போயம். ஓகேங்களா, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் போயமான லைஃப் போயம். அந்த நம்ம சேனல்லையும் ஃபர்ஸ்ட் போயம் அதுதான் இல்லைங்களா. ஸோ லைஃப் போயமில் பார்த்தோம். அண்ட் 8 லைன்ஸ் வந்துச்சுன்னா ஆக்டேவ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இந்த போயமில் எல்லா ஸ்டான்ஸாவுமே செசட் தான். ஓகேங்களா, சரி ஓகேங்க, நம்ம போயமுக்குள்ள போகலாம். த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் ஹாப்பியர் பை ஃபார் than the brothers and sisters who take separate highways. சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸில் என்னங்க சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் ஆர் ஹாப்பியர் மீன்ஸ் ஸோ ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. ஓகேங்களா, ஸோ கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகவே, ஹாப்பியர் பை ஃபார்னா ஸோ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்களாமா. தேன் த யாரை விடங்க, ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ டேக் த செப்பரேட் ஹைவேஸ். செப்பரேட் ஹைவேஸ் மீன்ஸ் ஸோ இங்கே மெட்டஃபர் வந்துருக்குன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். காசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்க வழியிலையும் பிரிஞ்சு போயிடுறது அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் செப்பரேட் ஹைவேஸ் அப்படின்ற ஒரு வேர்டில் கம்பேர் பண்ணிக்கிறனால ஸோ இங்கே மெட்டஃபர் வந்திருக்கு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு போகிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை விட ஸோ கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாமா. ஓகேங்களா, ஸோ ஒரு ஒன்றா இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ். ஓகேங்களா, த கிளாடஸ்ட் பீப்புள் லிவிங் ஆர் த ஹோல்சம் ஃபோக்ஸ் ஹூ மேக் அ சர்க்கிள் அட் த ஃபயர் சைட் தட் நோ பவர் பட் டெத் கேன் பிரேக். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாடஸ்ட் மீன்ஸ் ஒரு ஹாப்பியஸ்ட் மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஹாப்பியஸ்ட் பீப்புள் யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சம் ஃபோக்ஸ், அதாவது ஒன்றா இருக்கக்கூடிய மக்கள். ஃபோக்ஸ் மீன்ஸ் மக்கள், மனுஷன். ஸோ ஒன்றா இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர் சைடில் வந்து சர்க்கிளா மீன்ஸ் ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க, நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து அந்த ஃபயர் சைடில் சர்க்கிளாக உட்காரத பற்றி நமக்கு தெரியாதுங்க. ஓகேங்களா, ஸோ பட் வந்து இந்த போய் வந்து மேபி அவங்க ரீஜியன் வெஸ்டர்ன் சைடு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அமெரிக்கா பிரிட்டன் சைடு இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ யூரோப்பியன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸோ இப்போ நிறைய பேர் கூடுறாங்க அப்படின்னா ஸோ அவங்க ரொம்ப குளிர் பிரதேசம் இல்லைங்களா. ஸோ இப்போ நிறைய பேர் ஒன்றா சேர்றாங்கன்னா ஸோ அந்த ஃபயர் ஒரு ஐ மீன் என்ன சொல்லுங்கள், ஸோ ஹாப்பியாக நிறைய பேர் ஜாயின் ஆனாங்கன்னா ஸோ அந்த மாதிரி தான் அங்கே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகேங்களா, செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபயர் சைட் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஃபயர் சைடில் இருக்கிற மக்கள் தான் வந்து அவங்கள வந்து எந்த ஒரு சக்தியாலையும், நோ பவர் மீன்ஸ் ஸோ எந்த ஒரு சக்தியாலையும் அவங்களை பிரிக்க முடியாமல் ஒன்லி டெத் கேன். ஓகேங்களா, பட் டெத் ஸோ வந்து மரணத்தினால மட்டும் தான் அவங்க பிரிக்க முடியும், வேறு எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், அந்த ஃபைனஸ்ட் ஆஃப் த கன்வென்ஷன்ஸ் எவர் ஹெல்ட் beneath the sun are the little family gathering when the busy day is done. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கன்வென்ஷன்ஸ் மீன்ஸ் ஒரு கேதரிங் மாதிரி. ஓகே, நம்ம ஃபேமிலியில் வந்து இப்போ எல்லாமே ஒர்க் போயிட்டு வந்து ஸோ நைட் வந்து எல்லாருமே ஒன்றா அசம்பிள் ஆகணும். இப்போ நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா சிஸ்டர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நம்ம எல்லாமே ஒன்றா நைட் அசம்பிள் ஆகும் இல்லைங்களா. இந்த பிஸி டே இஸ் டன், அதாவது நாள் முடிஞ்சு ஐ மீன் நம்ம பிஸி டே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டில் அப்படி தான் வந்து இவங்க கூடுவாங்களாமாங்க. ஸோ பினித் அதாவது இன்னொன்று வந்து பாருங்கள், எவர் ஹெல்ட் பினித் த சன். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சன் பினித் த சன் மீன்ஸ் டே டைம். ஸோ டே டைமில் வந்து அப்படி கூட மாட்டாங்களாமா, நைட் டைமில் தான் அப்படி வந்து ஜாயின் ஆவாங்களாம் எல்லாரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக போகலாம். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். செகண்ட் ஸ்டான்ஸா, there are rich folk, there are poor folk who imagine they are wise and they are very quick to shatter all the little family ties. Each goes searching after pleasure in his own selected way. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வந்து பாருங்கள். ஸோ ரிச் ஃபோக்ஸ் மீன்ஸ் ஸோ பணக்காரங்களும் இருக்காங்க, புவர் ஃபோக் மீன்ஸ் ஏழைகள். பணக்காரங்களாகட்டும் ஏழைகளாகட்டும் இந்த ரெண்டு இதுலையுமே வர்க்கத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இருக்காங்க. ஹூ இமேஜின் தேர் வைஸ்னா ஸோ சில பேர் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் ரொம்ப வைஸ் மீன்ஸ் முடிவெடுக்கிற விஷயத்தில். ஓகேங்களா, டிசிஷன் எடுக்கிற விஷயத்தில் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறதுல வந்து அவங்க ரொம்ப புத்திசாலிங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஓகேங்களா, வைஸ். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸோ எப்படி அவங்க வயசுன்னு நினச்சிக்கிறாங்க. and they are very quick to shatter the ஆல் ஃபேமிலி டைஸ். ஸோ ஷேட்டர் மீன்ஸ் ஸோ கலச்சி விட்டுறது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, எல்லாத்தையும் செதறடிச்சுறது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஃபேமிலியோட அந்த பாண்டிங்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு ஸோ அவங்க தனியாக கோயிங் சர்ச்சிங் ஆஃப்டர் த ப்ளஷர் இன் இஸ் ஓன் வே. ஸோ அவங்களுடைய தனியான ஒரு வழியில் அவங்க வந்து சந்தோஷத்தை தேடி போயிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ லைக் வந்து இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே கழிச்சிட்டு நியூக்ளியர் ஃபேமிலியாக போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து ரிச் பீப்புளே இருக்காங்களாம், புவர் பீப்புளே இருக்காங்களாம். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க வந்து பெரிய புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாம். ஸோ பட் வந்து பாருங்களேன், ஈச் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் லைக்ஸ் டு wander and with strangers like to play, but it's bitterness they harvest and it's empty joy they find for the children that are the wisest or the stick together kind. So இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீன்ஸ் யாருங்க, முன்பின் தெரியாதவர்கள். ஓகேங்களா, லைக் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஸோ யாருன்னே முகம் தெரியாதவங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களோட ஜாலியாக வாண்டர் மீன்ஸ் சுற்றுறவங்கன்ற மாதிரி. ஓகேங்களா,
நம்ம வந்து நிறைய இடத்துக்கு இப்போது சிட்டி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நாட் ஒன்லி சிட்டி சைடு எல்லா சைடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏதாச்சும் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வெளியில் எங்கேயும் இப்போ மாலுக்கு போகலான்னு நினைப்போம், பீச்சுக்கு சம்திங்லாம் போகலான்னு நினைப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வாண்டர் பண்ணுறதுக்கு அந்த வந்து ப்ளே ஓகேங்களா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட விளையாடுறதுக்காகவும் ஓகே என்ஜாய் பண்ணுறது ஓகேங்களா அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம. பட் வந்து இது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சந்தோஷம், இது இஸ் பிட்டர்னஸ்னா கசப்புத்தன்மைன்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா. பிட்டர்னஸ் தே ஹார்வெஸ்ட், அதாவது ஒரு கசப்புத்தன்மை தான் வந்து விதைக்கிறாங்க. அந்த வந்து இது வந்து ஒரு எம்டி ஜாய் அப்படிங்கிறாங்க. இது ஒரு உண்மையான சந்தோஷம் இல்லை, இது ஒரு எம்டி ஜாய், ஒரு பொய்யான சந்தோஷம், அதை தான் அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. தே ஃபைண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபார் த சில்ட்ரன் தட் ஆர் த வைசியஸ்ட் ஆர் த ஸ்டிக் டுகெதர் கைண்ட். எந்த குழந்தைகள் வந்து வைசியஸ்ட் மீன்ஸ் உண்மையாகவே யார் வந்து அந்த ஒரு முடிவெடுக்க தன்மையில் வந்து ஒரு புத்திசாலித்தனமானவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து யார் இந்த ஸ்டிக் டுகெதர் கைண்ட் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒற்றுமையாக இருத்தல், எல்லாத்தோட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் உண்மையாக வைசியஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸ் வந்து பாருங்க, there are some who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they must wander far from the home, that the strange friend is the true friend and they travel far astray. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா there are some சில பேர் இருக்கிறாங்க, அவங்க வந்து என்ன ஃபேன்சி மீன்ஸ் என்னங்க, ஸோ அவங்களா ஒரு கற்பனை, பொய்யான ஒரு கற்பனை பண்ணிக்கிறதுன்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ எப்படி கற்பனை பண்ணிக்கிறாங்களா, that for the gladness they must roam. ஸோ gladnessனா என்னங்க, ஸோ சந்தோஷமாக இருக்கேன் அப்புறம் எப்படின்னா ரோம் பண்ணுறதுல. ஸோ அந்த மாதிரி வெளியில் நிறைய இடத்துக்கு தனியாக நிறைய இடத்துக்கு மூவ் ஆகி போகிறவங்க தான் ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கிறன்ற மாதிரி அவங்களே கற்பனை பண்ணிக்கிறாங்களாமாங்க. பட் வந்து தட் ஃபார் த ஸ்மைல்ஸ் தட் ஆர் த பிரைட்டியஸ்ட் தே மஸ்ட் வாண்டர் ஃபார் ஃப்ரம் த ஹோம். ஸோ வந்து ஸ்மைல்ஸ் மீன்ஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்க, சிரிக்கிறதுக்காக, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்து ஸோ அவங்க வந்து ஹோம் வீட்டை விட்டு ரொம்ப தூரமாக தனியாக போய் இப்படி வாண்டர் பண்ணால் தான் வந்து அவங்க ஹாப்பியாக இருக்கிறதா, அவங்க சிரிக்கிறதா நினச்சிக்கிறாங்களாம் ஓகேங்களா. தட் த ஸ்ட்ரேஞ்ச் ஃப்ரெண்ட் இஸ் த ட்ரூ ஃப்ரெண்ட். ஸோ அந்த முகம் தெரியாத, யாருனே தெரியாத ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்களாமா. தட் தே ட்ராவல் ஃபார் ஆஸ்ட்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க எதுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க, ஸோ ஆஸ்ட்ரே மீன்ஸ் ஸோ இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஆஸ்ட்ரே மீன்ஸ் என்னங்க, அவே ஃப்ரம் த கரெக்ட் பாத் அண்ட் கரெக்ட் வே ஆஃப் டூயிங் ஓகேங்களா. ஸோ கன்வென்ஷன்ஸ்லாம் சொன்னாங்களா, லார்ஜ் ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹேவ் த சிமிலர் இன்ட்ரெஸ்ட். ஸோ புரியும் நினைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அவே ஃப்ரம் த கரெக்ட் பாத் ஆர் கரெக்ட் வே ஆஃப் டூயிங் சம்திங் ஓகேங்களா. ஸோ வந்து கரெக்டான வழியில் தப்பான வழியில் கரெக்டாக தப்பான வழியில் போகிறது ஆஸ்ட்ரே மீன்ஸ் ஓகேங்களா. ஸோ தப்பான வழியில் போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு ஸோ அவன் தான் ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் மாதிரி நினச்சிக்கிறது புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தே வேஸ்ட் தேர் லைஃப்ஸ் இன் ஸ்ட்ரைவிங் ஃபார் அ ஜாய் தட்ஸ் ஃபார் அவே. But the gladdest sort of people when the busy day is done are the brothers and sisters who together share their fun. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வேஸ்ட்டுங்க. எது வந்து வேஸ்ட்டுன்னு பார்க்குறாங்க அப்படின்னா இந்த ஜாய்க்காக சந்தோஷம், அதாவது சந்தோஷத்துக்காக ஜாய்க்காக வந்து ஏங்கி, ஸ்ட்ரைவிங் மீன்ஸ் ஏங்குறது ஓகேங்களா. ஏங்கி இவங்க வந்து ரொம்ப வீட்டை விட்டு ரொம்ப ஃபாரவே, ரொம்ப தூரமாக போய் இவங்க வந்து வாழணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது வந்து பெஸ்ட், அதாவது விச் இஸ் த கிளாடஸ்ட் மீன்ஸ் ஹாப்பியஸ்ட். ஸோ எது ஹாப்பியஸ்ட்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து பிஸி டேஸ் டன் மீன்ஸ் ஸோ ஒரு பிஸியான நாள் முடிஞ்ச உடனே, பிஸியான நாள் எப்போங்க முடியும், ஈவினிங் 6 மணிக்கு முடிஞ்சிடும் இல்லைங்களா. ஆமாம், அதாவது மார்னிங் ஒரு 9 o'clock இல்லை 10 o'clock வந்து பிஸியான டே ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 or மேபி 4 to 6 அந்த பிஸி டே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் என்னங்க அந்த 6 to 9, 10 இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைம் தான் ஓகேங்களா. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஃபன்னை, ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன், நான் இந்த மாதிரி பண்ணேன், ஸோ உனக்கு என்ன நடந்துச்சு, உனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அந்த மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் ஒன்றா உட்காந்து பேசிக்கிறாங்களே, அவங்களோட ஃபன்னை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் வந்து உண்மையான ஜாயே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ஆன்சர் பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கேயும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸுக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து மீனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட் ஆன்சர் பாருங்க. இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த், தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் தட் ஃபைண்ட்ஸ் த ஃபைனஸ்ட் மித். இட்ஸ் த ஓல்ட் ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர்ஸ் ஆல் த சாம் தட் லைஃப் கேன் கிவ். இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி மீன்ஸ் அந்த கூட்டு குடும்பம், ஒன்றா இருக்கக்கூடிய குடும்பத்தை பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த உலகத்தோட சந்தோஷத்தையும் அவங்க தான் ஜெயிக்கிறாங்களாமாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க தான் வந்து ஒரு ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் வந்து கேட்குறாங்களாம். ஸோ ஃபைனஸ்ட் மிருத்தை வந்து அவங்க கண்டுபிடிக்க. மிருத்து மீன்ஸ் என்னங்க, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க லாஃப்டர், ஹியூமர் ஆர் ஹாப்பினஸ். இதுக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நமக்குள்ள ஒரு கசின் இருப்பான், இல்லை ஒரு கசின் ஒரு பொண்ணோ பையனோ யாரோ இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ எல்லாரும் ஒன்றா கூட்டாவே அவங்க சம்திங் ஏதோ ஒரு ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. எல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் அந்த மாதிரி இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிட்டே எல்லாத்தையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதான் சொல்ல வராங்க இந்த மிருத்துன்ட்டு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இட்ஸ் த ஓல்ட் ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர்ஸ் ஆல் த சாம் தட் லைஃப் கேன் கிவ். ஸோ அந்த ஓல்ட் ஹோம் ரூஃப் அப்படின்னா என்னங்க, ஸோ நம்ம வீட்டை தாங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓல்ட் ஹோம் மீன்ஸ் ஸோ நம்ம எல்லாரும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாமே வந்து அந்த வீடு பழைய வீடு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பொதுவான வீடு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வீட்டோட ரூஃப் தான் வந்து எல்லா சாமிங் சந்தோஷம் ஓகேங்களா, லைஃபோட சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அதான் ஷெல்டர் பண்ணுதுங்களா, அது மட்டும் தான் கொடுக்க முடியுங்களா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, தேர் யூ ஃபைண்ட் த கிளாடஸ்ட் பிளே கிரவுண்ட், தேர் த ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ் அண்ட் ஓ வியரி வாண்டரிங் பிரதர் இஃப் கண்டென்ட்மெண்ட்
you could win, come you back unto the fireside and be comrade with your kin. So வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளாடஸ் சந்தோஷமான பிளே கிரவுண்ட், இட்ஸ் நாட் பிளே கிரவுண்டுங்க, பிளே கிரவுண்டுன்னு சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து மெட்டஃபர், ஓகேங்களா. அதாவது ஒரு இடம்ன்ற மாதிரி சொல்ல, கிளாடஸ்டான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அது எங்க நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் டு லிவ், அது எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நத்திங் பட்ங்க அந்த ஃபயர் சைடா சொல்றாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபயர் சைடு, ஸோ அவங்களுக்கு வெஸ்டர்ன் சைடுல வந்து ஃபயர் சைடுங்க. ஸோ நம்ம சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்மளுடைய வீட்டில் ஓகே சம்திங் நம்ம ஏதாவது எல்லாம் ஒன்னா கூடி ஒரு சந்தோஷமா இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடம் தான் வந்து சந்தோஷமான இடம் அப்ப நம்ம சொல்றாங்க. ஸோ வியரி மீன்ஸ் ஸோ டயர்டான, ஓகேங்களா. டயர்டா, வேண்டரிங் மீன்ஸ் சுத்திட்டு இருக்கிற பிரதர்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கம்ரேட் மீன்ஸ் எனக்கு கீழே இருப்பாங்க என் ஃப்ரெண்ட், ஓகேங்களா. அந்த கின் மீன்ஸ் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒன்னா சந்தோஷமா இருங்க. ஸோ அதுதான் வந்து உண்மையான வந்து ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்றாங்க போயட், ஓகேங்களா. சரி, ஓகேங்க. இப்போ வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸ்டிக் டுகெதர் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஒன்று இருக்கும், ஸோ லாஸ்ட் ஆன்சர் ஒன்று இருக்குங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால் வந்து ரிப்பீட்டேஷன் நம்ம சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அந்த நீங்கள் வந்து பாருங்கள் ஹாப்பியர் ஃபார், இது ரெண்டுலேயுமே வந்து ஏன்ற சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிறதுனால ஸோ நம்ம அசன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ செப்பரேட் ஹைவேஸ், ஸோ நம்ம போயம் எக்ஸ்பிளனேஷன்லேயே பார்த்தோம்ங்களா, அது வந்து மெட்டஃபர் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தனித்தனியாக அவங்க பாதையில் அவங்க போயிடுறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய வழியில் அவங்க போய்க்கிறாங்க அப்படின்றது வந்து ஜஸ்ட் செப்பரேட் ஹைவேஸ் அப்படின்ற வேர்டில் கம்பேர் ஆகிறதுனால ஸோ மெட்டஃபர்னு சொல்கிறோம். ஸோ டே இஸ் டன்ன்ற வேர்டு வந்து ரிப்பீட் ஆயிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் தேர் அதாவது ரிப்பீட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பாருங்கள் அந்த வந்து பாருங்களேன் ரிச் ஃபோக் புவர் ஃபோக். ஸோ ரெண்டு அதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் வந்து ஸோ கண்டினியூஸாக வந்திருக்காங்க. இது வந்து நம்ம ஆன்டிதீசிஸ்னு ஸோ இந்த வேர்டு கொடுக்கலங்க, ஓகேங்களா. ஆன்டிதீசியஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச்னு ஒரே வேர்டில் வந்து 2 லைன் சக்ஸஸ்ஃபுல் லைன் ஸ்டார்ட் ஆகிறதுனால அனப்போரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரைட் சைடில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த வேர்டு எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிற வேர்டுங்க. ஸோ அதனால் எல்லாம் ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். அந்த நீங்கள் வந்து பாருங்கள் வேண்டர் அண்ட் ஃபார் அசனன்ஸ் இல்லைங்களா, ஏன்ற வவல்ஸ் வந்து சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இங்கே வந்து மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியர் ஃபார்லையும் இந்த ஏன்ற வவல்ஸ் சவுண்ட் ரிப்பீட் ஆகிறதுனால அசனன்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டிக் டுகெதர், ஸோ வந்து நம்ம அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் வந்து நம்ம ரிப்பீட்டேஷனில் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த வேர்டு வந்து ஏன் ரிப்பீட்டேஷன் கொடுத்துருக்குறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்களேன் ஸ்டிக் டுகெதர், ஸோ இங்கே ரிப்பீட்டேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த என்னங்க டே இஸ் டன், அந்த வேர்டு ரிப்பீட்டேஷன் வந்துருப்பீங்களா. இங்கே டே இஸ் டன் வந்திருக்கு. ஸோ இப்போ தேர்ட் ஸ்டான்ஸில் பாருங்கள் இங்கே டே இஸ் டன் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 2 லைன்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் லைன்ஸ் வந்து தட் சேம் வேர்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிறனால அனுப்புறா, ஓகேங்களா. ஸோ வந்து இந்த லாஸ்ட் லைனில் வந்து பாருங்கள் இட் இஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த். ஸோ ஃபேமிலிங்க வந்து மேபி ஒரு நான் லிவிங்காக நம்ம சொல்கிற வேர்டு தானுங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இட் வின்ஸ்ன்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிறனால ஸோ பர்சனிஃபிகேஷன் சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஸ்வீட்டஸ்ட் மியூசிக், அதாவது ஓகே இந்த லைனில் பாருங்கள் தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக். ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ கேட்குறது அதாவது இந்த ஹியரிங் சென்ஸ் வந்து சொல்லியிருக்கிறனால ஸோ இதில் இமேஜினரியும் கொண்டு வரோம் இல்லைங்களா. ஸோ ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் இட்ஸ் த ஓல்ட் ஹோம் ரூஃப் தட் ஷெல்டர்ஸ். ஸோ வந்து நமக்கு அந்த நம்ம தாத்தா பாட்டியோட பழைய வீடு இல்லை நம்ம அப்பா அம்மாவோட பழைய வீடு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற வேர்டு வந்து இங்கே ஜஸ்ட் அந்த ரூஃப் தட் ஷெல்டர்ஸ்ல வந்து நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிக்கிறனால மெட்டஃபர்னு சொல்கிறோம். அந்த கிளாரஸ்ட் பிளே கிரவுண்டு வந்து மெட்டஃபர் தான், ஓகேங்களா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிளே கிரவுண்டில் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறதெல்லாம் வந்து விளையாட போகிறது இல்லைங்க. ஸோ வந்து நமக்கான சந்தோஷமான ஒரு இடம் வந்து இந்த வீடு தான் அப்படின்னு சொல்கிறதுனால கம்பேர் பண்ணி சொல்லிக்கிறனால மெட்டஃபர்னு சொல்கிறோம். ஸோ வியரியன் வேலரிங்கில் வந்து அசனன்ஸ் வந்துருக்கு, ஸோ இல்லைங்களா, வவல்ஸ் வந்து ரிப்பீட் ஆகி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போயமில் வந்து நம்ம ரைமிங் ஸ்கீம் வந்து கொடுக்கலாங்க. ஸோ இந்த போயமுக்கு தரல, இதுக்கு முன்னாடி இந்த போயமுக்கு நம்ம தரலாங்க, ஓகேங்களா. அந்த காமெண்ட்டுக்கும் தரல. ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க, ரைமிங் ஸ்கீம் தரல. ஸோ ஃபார் அண்ட் ஆர் வந்து ரைமிங் இல்லைங்களா. ஸோ ஏஏ மேக் அண்ட் பிரேக் வந்து ரைமிங். ஸோ பிபி சன் அண்ட் டன் வந்து ரைமிங். ஸோ சிசி ஏஏ பிபி சிசி இதுதான் அதோட ரைமிங் ஸ்கீம். ஸோ இந்த போயமில் இருக்கிற 4 ஸ்டான்ஸாக்குமே சேம் இதே ரைமிங் ஸ்கீம் தான். ஸோ எப்படி நீங்கள் பாருங்கள் வைஸ் அண்ட் டைஸ் ரைமிங். ஸோ மீதி நீங்களே பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.